நிரந்தரம் கிடையாது. உங்க வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கிற புயல் நிரந்தரம் அல்ல. உங்க வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பெரு வெள்ளம் நிரந்தரம் கிடையாது. உங்க எல்லைகளுக்குள்ளே பெய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெருமழை நிரந்தரம் கிடையாது. அதை முடித்து கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். இங்க இருந்து நீங்க புறப்பட்டு போகும்பொழுது ஜெயம் பெற்றவர்களாய் புறப்பட்டு போவீங்க. இருந்து நீங்க எழும்பி போகிற பொழுது நானும் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க அந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உட்கார வைக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாச உங்களை முடக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க விசுவாச அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பொல்லாத பிசாசு என்னை நீ முடக்கி போடுவியோ, என்னை அவர் உயர்த்துவார். அவர் என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்குவார். உயர்ந்த தலங்களிலே உட்கார பண்ணுவார். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனா ஓம் மேல கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேலே காணப்படும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இப்ப நம்ம இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய போகிறோம். இருதயத்துல கைய வச்சு, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் என் மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். பொல்லாத பிசாசு, அந்த இருள் என்னை தொட முடியாது. என்னை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். இங்கே உதிக்கிற இந்த வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உங்க மேல காணப்படும். கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற அற்புதத்தை கண்டு அதிகாரிகளும் தலைவர்களும் ஜாதிகளும் புறப்பட்டு வருவார்கள். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க தோற்று போக மாட்டீங்க. ஆமென். நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் இருதயத்தில் பாரப்படுத்தி இருக்கிறார். ஆமென். உங்க இருதயத்திற்குள்ள கர்த்தரை விசுவாசிக்கிறதுல ஒரு தெளிவு வேணும். இன்னும் ஆண்டவரை ஏதோ சாதாரணமானவரா நினைச்சிட்டு இருக்க கூடாது. உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, எத்தனை பேர் சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, சிலுவையில அரைஞ்சு தொங்க விட்டுட்டாங்க இயேசுவை. உலக மனிதர்கள், இயேசு அறியாதவங்க சொல்லுவாங்க, அந்த இயேசுநாதரை 3 ஆணியில அரைஞ்சு தொங்க விட்டுட்டாங்க. அவனாலேயே காப்பாற்ற முடியல, அவனா உங்களை காப்பாற்ற போறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நானே கேட்டிருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க கேட்டிருக்கிறீங்க? கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்களா? அவனாலே அவனை காப்பாற்ற முடியல, அவனா உங்களை காப்பாற்ற போறான். இல்லை இல்லை இல்லை. இயேசுவை 3 ஆணிகளிலே அடித்து தொங்க விட்டுறல, அவர் பொறுமையாய் சகிக்க 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 பிசாசுக்கு ஒரு பெரிய தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம பொறுத்திருக்கும் பொழுதுதான், பொறுத்து கொள்ளும் பொழுதுதான் பிசாசு தோற்கடிக்கப்படுகிறார். அவருடைய மரணத்தின் மூலமாக பிசாசினுடைய வல்லமையை உரிந்து கொண்டார். வெளியரங்கமான கோலமாக்கினார். சிலுவையின் மேலே ஆணியடித்தார். அவைகளை ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம தைரியமா சொல்லணும், இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்களுக்காக என் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். என்னுடைய சாபங்களை என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். என் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற பிசாசினுடைய அத்தனை வல்லமைகளையும் இயேசு சிலுவையில ஜெயித்து விட்டார். நம்ம மேல நிறைய எழுத்து எழுதி இருக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, உன் தலை எழுத்து அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலை எழுத்து, என் தலையில என்னமோ எழுதி வச்சிருக்கிற ஆண்டவன் யாரும் எழுதல. என்ன எழுத்து எழுதியிருந்தாலும்
அந்த தலையெழுத்தெல்லாம் கர்த்தர் குலைத்து போடுவார். ஆமென். ஒருவேளை ஒரு கட்டத்துக்குள்ள கட்டி வச்சிருப்பாங்க. இங்க இருந்து இது இங்க போயிடுச்சு, இது இங்க போயிடுச்சு, அங்க இருந்து இங்க வந்துட்டு எந்த கட்டம் இருந்தாலும் கட்டத்தை எல்லாம் கர்த்தர் உடைப்பார். ஆமென். கட்டம் எல்லாம் இங்க செல்லாது, கயிறெல்லாம் செல்லாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு பொருளுக்குள்ள கடவுளை அடைச்சு வச்சிட முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு காதுல இடி விழுற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.